வெள்ளை மாளிகையிலிருந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தி அனுப்பிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு செக் வைக்கும் விதமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது நேட்டோ நாடான நார்வே. உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்க ராணுவத்துக்கு தேவையான எரிபொருள் சப்ளையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேர முயற்சி செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது. 3 ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முனைப்பு காட்டி வருகிறார். முதல் கட்டமாக டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினார். அதன் பிறகு அமெரிக்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து கடந்த வாரம் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். டிரம்ப் அழைப்பை ஏற்று ஜெலன்ஸ்கி அங்கு சென்றார். அப்போது அங்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர்களை குற்றம் சாட்டுவதாக கூறி ஜெலன்ஸ்கி வெளியே அனுப்பப்பட்டார். ஜெலன்ஸ்கியை அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரில் தொடக்கம் முதலே ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா உதவி செய்தது. தற்போது உக்ரைன் மற்றும் ஜெலன்ஸ்கி மீது அமெரிக்கா கடும் கோபத்தில் உள்ளது. இனி அமெரிக்காவின் உதவி உக்ரைனுக்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. இப்படியான சூழலில்தான் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்பட நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துள்ளன. இதற்கிடையேதான் நேட்டோ படையில் உள்ள நார்வே நாட்டில் செயல்படக்கூடிய நிறுவனம் அமெரிக்காவுக்கு செக் வைத்துள்ளது. அதாவது நார்வே என்பது ஐரோப்பிய நாடு. இந்த நாடு அமெரிக்கா உள்பட பிற நாடுகள் இருக்கக்கூடிய நேட்டோ படையில் உறுப்பினராக உள்ளது. இந்த நார்வே நாட்டில் ஹாட்பர்க் பங்கர்ஸ் என்ற ஒரு ஆயில் மற்றும் ஷிப்பிங் கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பெயர் கன்னர் திரான். இந்த நிறுவனம் சார்பில் அமெரிக்காவின் ராணுவத்துக்கு ஆண்டுக்கு 30 லட்சம் லிட்டர் எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த நிறுவனம் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்க ராணுவத்துக்கான எரிபொருள் சப்ளையை அதிரடியாக நிறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அமெரிக்க அதிபர் மற்றும் துணை அதிபர் ஆகியோர் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பிய மோசமான நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். அமெரிக்கா முதுகில் கொத்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய போதும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்ததற்காக உக்ரைன் அதிபருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இதனால் நார்வேயில் செயல்பட்டு வரும் எங்களின் நிறுவனத்திலிருந்து அமெரிக்க படைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எரிபொருள் நிறுத்தப்படுகிறது. அதே வேளையில் நார்வேயில் உள்ள அமெரிக்க கப்பல்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது பற்றி அந்த நிறுவனத்தின் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான கன்னர் திரான் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ட்ரம்பின் செயல்பாட்டால் இனி அமெரிக்க ராணுவத்துக்கு 1 லிட்டர் எரிபொருள் கூட டெலிவரி செய்யப்படாது. எங்களைப் போல நார்வே மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் உக்ரைனை ஆதரிக்கிறோம். எங்கள் நிறுவனத்தில் ஏராளமான உக்ரைன் பணியாளர்கள் உள்ளனர். போர் நடவடிக்கையால் உக்ரைன் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். இதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என கூறியிருக்கிறார். உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு அனுப்பி வந்த எரிபொருளை இந்த நிறுவனம் நிறுத்தியுள்ளது. இப்படியான சூழலில்தான் தற்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தியதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க ராணுவத்துக்கான எரிபொருள் சப்ளையை நிறுத்தியுள்ளது நார்வே நிறுவனம். இது நேட்டோ நாடான நார்வேயில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தின் முடிவு. அதேவேளையில் இது பற்றி நேட்டோ நாடான நார்வேயின் நிலைப்பாடு பற்றி அந்த நாட்டின் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று 6 வாரங்கள் மட்டுமே ஆகிறது. அவரது செயல்பாடு மற்றும் அவர் பயன்படுத்தும் வார்த்தைகளின் விளைவுகளை அவர் புரிந்து கொள்ள இன்னும் அவருடன் சேர்ந்து செயல்பட வேண்டும் என நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார்.